தற்போதைய அண்மை செய்தியாக F4 கார் பந்தயத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தமிழக அரசு அறிக்கை அளிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய விவரங்கள் சொல்லுங்கள். ஆனந்தி, ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு தடை கோரிய வழக்கில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஒரு விரிவான அறிக்கையை தமிழக அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றுவது குறித்து சென்னை காவல் ஆணையர் இந்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஃபார்முலா கார் ரேஸ் நடத்தும் போது பொதுமக்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கும் எந்த இடையூறும் இருக்கக்கூடாது என்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் தற்போது அறிவுரையாக வழங்கியிருக்கிறது. போக்குவரத்து சீராக இருக்க வேண்டும், மக்களுக்கு அசௌகரியம் இருக்கக்கூடாது என்பன போன்ற கருத்துக்கள் எல்லாம் தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஃபார்முலா கார் பந்தயம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து பாஜக சார்பில் மாநில செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய பிரசாத் தாக்கல் செய்த இந்த வழக்கை இந்த பிற்பகலுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதில் ஒரு விரிவான அறிக்கையை தமிழக அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கில் மனுதாரர் தரப்பில் தங்களுடைய கருத்துக்களை வாதங்களை முன்வைக்கும் போது சென்னையில் ஸ்ட்ரீட் சர்க்கியூட் உரிமம் பெறப்படவில்லை, உரிய ஒப்புதல்களையும் பெறாமல் இந்த கார் ரேஸ் நடக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தங்களுடைய வாதங்களை முன்வைக்கும் போது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்ற ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு மனுதாரர் தரப்பில் பேசும்போது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலையை பந்தயத்துக்காக யாரேனும் மூட முடியுமா, அதற்கான ஒரு அனுமதி இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். ஏற்கனவே இதே விவகாரத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளதால் இந்த வழக்கு விசாரணைக்கே உகந்தது அல்ல என்று தமிழக அரசின் சார்பில் வாதங்களாக முன்வைக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவில் கூறப்பட்டுள்ள நிபந்தனைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என்றும் தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தப்படாது என்றும் போக்குவரத்து மட்டுமே மாற்றம் செய்யப்படும், எனவே போக்குவரத்தில் கூட இடையூறு இருக்காது என்ற போன்ற கருத்துக்கள் எல்லாம் தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைக்கு செல்வோருக்கும் எந்த இடையூறும் இருக்காது என்பதை தமிழக அரசு உறுதியாக தெரிவித்திருப்பதாக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த விவகாரத்தில் ஒரு விரிவான அறிக்கையை தமிழக அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்று இந்த வழக்கை தற்போது நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.